கண்டாலே கஞ்சா வச்ச ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவே குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாக நாம் எடிட் பண்ணிடலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாவில் என்னை டேக் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் இன்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டே எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அது கீழே ப்ளஸ் நீங்கள் கில் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கில் பண்ண சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோதா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை நீங்கள் கில் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே 3 பட்டனை கில் பண்ண சைடில் பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 ஃபாண்ட் கொடுத்துருக்க 2த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கில் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, இப்போ ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கில் பண்ணாலும் போதும், ஐட் மிஷினில் கொண்டு வந்துடும். ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணி இங்கே பண்ணாக்க இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி தான் பண்ணாக்க ஷோகம். ஸோ இதில் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நிறைய பேர் பண்ணாக்க ஈஸியாக தான் க்ரியேட் பண்ண நினைப்பீங்க. ஸோ அதனால தான் பண்ணாக்க ஈஸியாக நான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நான் ஈஸியாக வீடியோ கண்டினியூ போடணும்னு நினச்சிங்கனாக்க ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ஒரு லைக்கை தருவிட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பண்ணிக்கிறீங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி எடிட் பண்ண நம்ம பார்த்தலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க நீங்கள் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். பட் நீங்கள் பண்ணாக்க நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க இந்த டெஸ்ட்டோடைய கலரு அந்த ஃப்ளவருடைய கலர் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் பண்ணாக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கில் போயிட்டு சைடில் கல்ஃப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல பண்ணாக்க நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ கீழே பண்ணாக்க அந்த ஃப்ளவர் இமேஜ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்க இதில் செட்னு பண்ண ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாக்க அந்த கலர் பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகுதா? ஸோ டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேமத்தில் அடுத்துல வர்ற அந்த டெஸ்ட்டுக்கு பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஐபிக்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இட குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் நீங்கள் கில் போயிட்டு மீடியா கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு விட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு மேனேஜ் ஸ்னாட்டிக் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ணீங்களோ அந்த பிக்கில் பண்ணுறாக்க கண்ணு மட்டும் பண்ணாக்க தெரிகிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஏன்னா அந்த டைலாக் தகுந்த மாதிரி தான் ஆட் பண்ண போகிறீங்க, அதனால தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்க ஜஸ்ட் அது பண்ணாக்க ஆட் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க உங்களுக்கு எப்படி ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டா ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டர் கூப்பிட்டு இந்த இடத்துல ஸ்டார் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கில் பண்ணல போதும் அந்த பிக் பண்ணாக்க ஆடிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆடலைனாக்க இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வரலால் அப்படி இல்லைனாக்கி கீழே மூட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதே சமயத்தில் லாஸ்ட் வரைக்கும் பண்ணாக்க நீங்கள் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தினாக்கா நான் நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டோ அவங்கள்ட்ட நேம் பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கெஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.